அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ்லலாம் ஏறி பேசி பழக்கம் இல்லை. யூஸ்வலி எப்பவுமே வந்தா கீழே தான் உட்காந்துட்டு இருப்பேன். முதல் தடவையா என்ன மேடையேற்றி மேலே உட்கார வச்ச விஸ்வநாதனுக்கு என்னோட முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை இங்கே வந்து சேர்த்து திரு கேபிள் சங்கர் சாருக்கும் ராமச்சந்திர சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எடிட்டர் ஆவேனான்னு தெரியல. நான் பாலமேந்திர சார் இன்ஸ்டியூட்ல தான் ஃபிலிம் மேக்கிங் படித்தேன். ஒரு டைரக்டர் ஆகணுன்ற கனவோட தான் என்னோட பயணத்தை தொடங்கினேன். அந்த பயணத்துல தான் விஸ்வநாதனையும் சந்திச்சேன். நாங்க பல படங்கள், சில படங்கள் அவருக்கு நான் சினிமோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்கேன், சில படங்கள் அவருக்கு நான் அசிஸ்டும் பண்ணியிருக்கேன், இப்போ எடிட்டும் பண்ணியிருக்கேன். காதலுக்கு முன் காதலுக்கு பின் இந்த ஒரு ஜேர்னி வந்து ஒரு 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 டஃப்பான ஜேர்னி எங்களுக்கு. அது எனக்கும் விஸ்வநாதனுக்கும் நிறைய தெரியும். சுருக்கமா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையே கொட்டுற மாதிரி மழையில மிதட்டு இருந்தப்போ அவங்க அன்னைக்கு ஷூட் பண்ணாங்க. சரி, ஷூட் பண்ணாங்களே பரவாயில்ல, ஷூட் பண்ணி முடிச்ச கையோட எனக்கு ஃபோன் பண்றாரு, ஷூட் அந்த எடிட் பண்ணலாமா? நான் சொன்னேன், ஐயோ ஊரே மழையில் நனைஞ்சிட்டு இருக்கு, நீ எப்படி வர போற? நான் நீந்தி கூட வந்துடுவேன், நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மி தான் புஷ்பநாதன். மற்றதெல்லாம் நீங்களே படத்தை பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.